வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில் இஞ்சிமேடு பெரியமலை சித்தர் கார்த்திகை தீபத்தினுடைய நற்பயன்களை நம்மோடு பகிர்கின்றார். ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. எல்லோருக்கும் இறையருளால் சகல நலமும் வளமும் உண்டாக வேண்டிக் கொள்கிறேன். நாம் இஞ்சிமேடு சிவனாலயத்தில் இருக்கிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்குமாக திருவண்ணாமலையில் சிவன் நின்றான் தீப ஒளியாக என்பார்கள். அதனால்தான் நாம் தீபம் ஏற்றுகிறோம். மனித குலத்திற்கு ஞான விளக்காக, அருள் விளக்காக, ஒளி விளக்காக, தீப விளக்காக சுடர்விட்டு நம்மிலே நின்று பேரருளும் திருவருளும் தருவது மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கையில் இருந்து, மனித சங்கிலியில் இருந்து நம்மளை தெய்வலோகத்திற்கு முக்தி தந்து பேரருளை திருவருளை தருவோன் சிவபெருமான். கார்த்திகை தீபம் என்றாலே பிறவி பயனை அடைதல் என்றுதான் பொருள். அப்படிப்பட்ட கார்த்திகை திருநாளிலே ஒவ்வொரு மலையிலேயும் சிவன் இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம் என்றும் சொல்வார்கள். எனவே முருகனுக்கும் சிவனுக்குமாக சேர்ந்து நாம் எல்லா இடங்களிலும் தீப ஒளியை உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்கினால் நம் வாழ்க்கையிலே செழுமை உண்டாகும், பல பல அற்புதங்கள் கிடைக்கும், பாவங்கள் நீங்கும், புண்ணியங்கள் நிலைக்கும், நம்முடைய வறுமை நீங்கும், குலம் செழித்தோங்கும். அப்படிப்பட்டதுதான் இந்த தீப ஒளியினுடைய அருமை. கார்த்திகை திருநாளிலே உலகோர் அறியும் வண்ணம் நாம் தீபத்தை ஏற்றி வழிபடுகிறோம். இந்த நிலையிலே வாழ்ந்தால் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வோம். எனவே அன்பர்களே, நம்மால் ஒரு தீபத்தை ஏற்ற முடியவில்லை என்றாலும் மலைகளிலே பிரதானமாக ஏற்றப்படுகின்ற தீப காட்சிகளை சென்று கண்டு கழித்து ஆனந்தப்பட்டால் அதுவே நீங்கள் சிவனை நேரடியாக கண்ட காட்சி, பேரருளை கண்ட காட்சி. அந்த காட்சிக்கு உங்களை தயார் செய்து கொண்டு இஞ்சிமேடு பெரியமலை சிவனை நோக்கி வாருங்கள். இங்கே 108 கிலோ நெய் வைத்து தீபம் ஏற்றுகிறோம். மிக அற்புதமான காட்சி. இந்த காட்சியை காணுங்கள், பேரருளை பெறுங்கள், வாழ்வாங்க வாழுங்கள். ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. கார்த்திகை தீபத்தின் பயன்களை இஞ்சிமேடு பெரியமலை சித்தர் ஐயார் பெருமாள் IAS சுவாமிகள் சொல்வதை கேட்டோம். மீண்டும் இதுபோன்று ஒரு ஆன்மீக தகவலோடு தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில். இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.